கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவருடைய விலையில பெற்ற கிருபையினால் கடந்த வாரங்களாக இரைச்சல் அப்படிங்கிற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரங்களில் அந்த 4 ஜீவன்களின் இரைச்சலில் மனுஷ முகம், சிங்க முகம், இந்த ரெண்டையும் நாம் கேட்டோம். அதிலிருந்து நமக்கு தேவையான தூது ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இன்றைக்கும் 4 ஜீவன்களில் 3ஆம் ஜீவனை குறித்து இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய தயவுள்ள கரத்தில் இந்த ஆராதனையும் இந்த செய்தி வேலையும் தருகிறோம். தொடர்ந்து இந்த வசனங்கள் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் இந்த 3ஆம் ஜீவனுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் முது பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் கடந்து செல்லும்படி நாங்கள் மனதார ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உடைய ஆளுகையும் ஒரு பரிபூர்ண விடுதலையும் உடைய நாமத்தில் உண்டாகும்படி உடைய தயவுள்ள கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து நாம் செய்திக்குள் வரலாம். அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தின் நாளும் மனுஷ முகமும், சிங்க முகமும், இடது பக்கத்தின் நாளும் எருது முகமும் கழுகு முகமாயிருந்தன. ஆமென். இந்த வசனத்தில் இருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எருதின் முகம், எருது முகம் கொண்ட ஜீவன் அப்படிங்கிறதிலிருந்து நாம் பார்க்க போறோம். இந்த எருதை குறித்து வேத புஸ்தகத்தில் என்ன நமக்கு சொல்லுகிறது? இந்த 4ஆம் ஜீவன் அல்லது 4 ஜீவன்களில் 3ஆம் ஜீவன் ஆகிய இந்த எருதை குறித்து பரிசுத்த வேதம் நமக்கு என்ன சத்தியத்தை சொல்லுகிறது என்று நாம் தியானிக்க போகிறோம். 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எருதுகள் இல்லாத இடத்தில், எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும், களஞ்சியம் வெறுமையாயிருக்கும். காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு, மிகுந்த வரத்துண்டு. இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம், எருதுகள் இல்லாத இடம் எப்படி இருக்குமா? சேர்ந்து படிக்குமா சத்தமா மைக்ல? எருதுகள் இல்லாத இடத்தில், எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும், களஞ்சியம் வெறுமையாயிருக்கும். நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், மனுஷ முகம். இந்த மனுஷ முகம் எதை குறித்து நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு நாம் கடந்த நாட்களில் படிச்சோம். அது தேவனுடைய ஸ்வாப அன்பை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் அந்த முகம், மனுஷ முகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். 2வது சிங்க முகம் எதை குறிக்கிறது என்று நாம் கேட்டோம். அது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு அடையாளம், ஒரு ஜெயஜீவியம் அப்படிங்கிறதை நாம் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். இந்த எருதின் இந்த முகம், இந்த ஜீவன் நமக்கு எதை சொல்லுகிறது? நாம் படித்தது போல எருதுகள் இல்லாத இடம் அது வெறுமையானது. எங்கெல்லாம் எருதுகள் இருக்கிறதோ அங்கே நிரம்பி வழிகிற நன்மைகள் இருக்கும். எருதுகள் இல்லாத இடத்தில் அது ஒரு பெரிய ஒரு தேய்மானம், ஒரு சோர்வு. எருதுகள் இல்லாத இடம் அது நமக்கு ஒரு ஆசீர்வாத குறைவு. ஆனால் எருதுகள் இருக்குமானால் அங்கே நன்மை உண்டாகும் அப்படிங்கிறதை நாம் படிக்கிறோம். வேதத்தில் ஒரு சில வசனங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகத்துல 144ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
எங்கள் எருதுகள் எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் சத்துருவின் உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே எருதுகளினால் வருகிற நன்மைகளை குறித்து நாம் படித்தோம். எருதுகளினால் ஒரு நிறைவான நன்மை வருகிறது என்று படிக்கிறோம். யோபுவின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். புல் இருக்கிற இடத்திலே காட்டு கழுதை கத்துமோ? புல் இருக்கிற இடத்திலே காட்டு கழுதைகள் கத்துமோ? தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே, இந்த வார்த்தை கவனிங்க, தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ? எருது கதறுமோ? இங்கு யோபுவின் கேள்வியை நாம் கவனிப்போமானால், இந்த நூற்றாண்டின் சபையில் இருக்கிற போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உரிய சத்தியத்தை இங்கு விளக்குகிறார். அந்த வார்த்தையை மீண்டும் நாம் வாசிக்க கேட்போம். புல் இருக்கிற இடத்திலே, புல் இருக்கிற இடத்திலே காட்டு கழுதை கத்துமோ? அந்த வார்த்தையை கவனிங்க. புல் இருக்கிற இடத்துல காட்டு கழுதை கத்தாதான். ஏன் கத்தாதுன்னா, அதனுடைய தேவையான ஆகாரம் எல்லாம் அந்த புல்லு கொடுக்கிறது. அந்த புல்லு மூலம் தன்னுடைய பசியை அது ஆற்றிக்கொள்கிறது. அடுத்த வார்த்தையை படிக்கிறோம். தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே, தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ? எருது கதறுமோ? தனக்கு தீவனம் இல்லாத இடத்தில் எருதுகள் கதறும். இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கிற எல்லா திருச்சபைகளிலும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினர் இந்த வசனத்தை ஆம் என்று ஒத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் இன்னைக்கு அநேக இடத்தில் அநேக பரிசுத்த ஆராதனை, தேவனுடைய வார்த்தை வருகிற நேரத்தில் இந்த தேவ சபைக்கு தேவையான தீவனம் இல்லாமல் போகிறதுனால் அநேக ஜீவன்கள் அல்லது விசுவாச குடும்பங்கள் கதறுகிறது. தனக்கு தீவனம் இல்லாததினால் ஒரு பெரிய ஏமாற்றம், ஒரு பெரிய கதறலின் சத்தம் இன்னைக்கு எல்லா திருச்சபைகளிலும் இன்னைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அநேக தன்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆராதனைக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது இன்றைக்கு எனக்கு பரிசுத்த மன்னா, எனக்கு தெய்வீக போஜனம் கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்து வந்தும் தனக்கு தேவையான மன்னா கிடைக்காததினால், தீவனம் இல்லாததினால் கதறிக்கொண்டே தன்னுடைய வீடுகளுக்கு திரும்பி போகிறார்கள். எத்தனை இடங்களில் வருகிற பிரச்சனைகள், வேலை செய்கிற ஸ்தலத்தில் வருகிற பிரச்சனை, வேலை செய்கிற இடத்தில் இருக்கிற நெருக்கங்கள், வீடுகளுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள், எல்லாவித சூழல்களுக்குள்ள அவங்க கடந்து போகும்போது அவர்களுடைய கதறல்களுக்கு இன்னும் ஸ்தோத்திரம் பதில் கிடைக்காமல் தான் போகிறது. இன்னைக்கு நான் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் ஸ்தோத்திர தேவ சபையை கூடும் போது, நீங்கள் சபையில் இருக்கிற அந்த ஆராதனை ஸ்தலத்துல உங்களுக்கு தேவையான தீவனம் கிடைக்கிறதா? அதை கவனியுங்கள். உங்களுக்கு தீவனம் கிடைக்கும்படிக்கு உங்கள் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆராதனைக்காக ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்களுடைய ஊழியக்காரருக்கு தேவையான வார்த்தையை, மன்னாவை அவருடைய வாயில் வைத்து எங்கள் கதறுகிறதை, எங்களுடைய ஸ்தோத்திர தேவைகளை சந்திக்க அவருடைய வாயிலிருந்து தேவையான சத்திய தீவனங்களை தரும்படிக்கு நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். சரி, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். அப்போஸ்தலரின் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோயில் பூசாரி, யூபித்தர் கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலையும் வாசலண்டையை கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். இங்கு நாம் கவனிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துல பர்னபா, பவுல் அவர்கள் மூலம் தேவன் செஞ்ச அற்புத அடையாளங்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தின் ஜனங்கள் எல்லாரும்
தங்கள் தெய்வத்திற்கு பலி செலுத்துவதற்காக இந்த பலியை எருதுவை கொண்டு வந்ததை நாம் படிக்கிறோம். நான் உங்களோடு சொல்லுகிறேன், சில ஆண்டுகள் முன்பு வரைக்கும், கிட்டத்தட்ட 2015க்கு முன்பாக நேபாள் தேசத்தில் நாம் பார்க்கும்போது, நேபாள் தேசத்தில பண்டிகை நாட்கள், ஒரு குறிப்பிட்ட ஃபெஸ்டிவல் டைம்ல லட்சக்கணக்கான எருதுகளை, காளைகளை பலி செலுத்தி அவர்கள் வழிபடுவார்கள். நேபாள் தேசத்தினுடைய பண்டிகைகள்ல இந்த பண்டிகை எருதுகளை பலியிடுகிறதுல ரொம்ப விமர்சையாய் கொண்டாடுகிறார்கள். ஒருவேளை இந்த நாட்களை தடை செய்யப்பட்டு அதற்கு அது தடையா இருந்தாலும், ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக வரைக்கும் அங்கு இப்படிப்பட்டதான திருவிழாக்களில் பலி செலுத்தி வந்தார்கள். இந்த பலி செலுத்துகிற முறை எங்கிருந்து வந்தது என்றால், இவர்களுடைய பழக்க வழக்கங்கள், இவர்களுடைய பழக்க வழக்கத்தில் ஒன்றாக தான் இதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த எருது என்ன சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறது என்றால், நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், நீதிமொழிகள் 14:4 எருதுகள் ஒரு கடின உழைப்புக்கு அது ஒரு நிழலாட்டம். எருதுகள் ஒரு கடினமாய் தன்னை உழைக்க அர்ப்பணிக்கிற ஒரு ஜீவராசி. அப்படியானால் நம்முடைய ஜீவியத்துல கடினமாய் உழைக்க வேண்டும், கடினமாய் தேவனுக்கு பாடுபட வேண்டும் என்பதை அது வலியுறுத்துகிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் படித்தோம் இந்த சங்கீதத்துல எருதுகள் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு செழிப்பின் அடையாளமாக சங்கீதத்துல வாசிச்சோம். யோபுவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல படிப்போமானால், அங்கு வாசிங்க. ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சகையால் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். ஓகே, இங்க கவனிக்கிறோம், உழுகிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட எருதுகள் அப்படின்னு நம்ம யோபுவின் புஸ்தகத்துல படிக்கிறோம். அப்ப இந்த வசனத்திலிருந்து இந்த எருதுகள் எதை நமக்கு சொல்லி தருகிறது என்றால், அது ஒரு கடின உழைப்புக்கு அடையாளம். எருதுகள் எங்கெல்லாம் உழைக்கிறதோ அங்கே களஞ்சியத்தில் தானியம் கொண்டு வரப்படும், களஞ்சியங்களில் நன்மைகள் சேரும். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய திருச்சபைகளில் இந்த எருதுவை போன்ற அநேக விசுவாச குடும்பங்கள் எழும்புவார்கள் என்றால், நம்முடைய சபையாகிய இந்த களஞ்சியத்திற்குள்ள அவர்களுடைய ஸ்தோத்திரம் அவர்கள் சிரசின் மேல எப்படி அந்த எருதுகளுடைய தோளின் மேல வைத்து அந்த வண்டியில் தேவையான தானியங்களை ஏற்றி கொண்டு வந்து அந்த ஸ்தோத்திர களஞ்சியத்தில் சேர்க்கிறார்களோ, அதே போல எருதுகளாகிய நம்முடைய ஜீவியத்துல நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்போது ஒவ்வொரு புதிய ஆத்துமாக்களை தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு நல்ல எருதுவாய் இருப்போம். அப்படியானால் கடின உழைப்போடு கூட இருக்கிற இந்த எருது, ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறதான இந்த எருது எப்பொழுதும் பாடுபட ஒழுக, யோபுவில் படிச்சது போல எப்பொழுதும் பாடுபடுகிறதற்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு ஜீவன். இந்த நாட்களில் இந்த எருதுவின் மூலம் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஃபைனலா, இந்த எருது இது எப்பொழுதும் தன் எஜமானுடைய சித்தத்தையே செய்கிறதா இருக்கிறது, தன்னுடைய சித்தத்தை அல்ல. மனிதர்களாகிய நமக்கு தேவன் சுயாதீன சித்தம் என்று ஒன்றை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் எருதுவுக்கு அப்படி அல்ல. ஒருவேளை அது சுயாதீனமாய் ஜீவிக்க அது ஓடினாலும் ஆனாலும் கட்டுப்பட்டு எஜமானுடைய சித்தத்தையே தனக்கு முதலிடமாய் கொண்டு செய்கிறது. அப்படியானால் இந்த எருதுவை குறித்து தேவன் இந்த நாள்ல நமக்கு சொல்லுகிற வார்த்தை, தேவ சித்தத்தின் அடையாளம் தான் இந்த எருது. இந்த தேவ சித்தத்தின் அடையாளம், தேவ சித்தம் எப்பெல்லாம் எருதுவை நாம் பார்க்கிறோமோ அப்பெல்லாம் நம்மை அறியாமல் நாம் ஒன்று சொல்ல வேண்டும், நானும் தேவ சித்தத்தின் அடையாளமாய் இருக்கிறேன். என்னையும் இந்த எருதுவை போல, காளையை போல, இந்த ஜீவனை போல எஜமானுடைய சித்தத்தை செய்வதற்காக என்னை முன்குறித்திருக்கிறார் என்பதை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட இந்த எருதுவை குறித்து இவ்வளவு நேரம் உங்களோடு சொன்னேன். இந்த எருது எதுக்கு அடையாளம்னா, அது தேவ சித்தம் அல்லது பாடுபடுதல், அதை தான் அடையாளப்படுத்துகிறது.
இந்த வேதாகமத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் எங்கெல்லாம் எருதுவை குறித்து தேவன் நிலநாட்டமாய் சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் நமக்கு மறைப்பொருளாக பாடுபடுதலும் தேவ சித்தமும் அங்கே சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க முடியும். இந்த நாட்கள்ல தேவ சித்தத்தை குறித்து உங்களோடு கூட ஓரிரு வசனங்களை நான் சொல்லுகிறேன். இந்த தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில செய்யப்படும் போது தேவ சித்தத்தின் மூலம் தேவன் மகிமைப்படுகிறார் என்பதை நாம் உணர முடியும். சரி, 1-2 காரியங்களை நாம் கவனிக்கலாம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்பதை எப்படி அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம். ஒரு ஆபீஸ்ல ஒரு கிளர்க், அவர் எல்லா வேலையும் டோட்டலா எல்லா ரைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் எழுதிவிட்டு தனக்கு மேல் இருக்கிற அதிகாரி கிட்ட போய் அந்த ஃபைலை கொண்டு போய் அவருடைய கையெழுத்துக்காக காத்திருக்கிறது போல நம்முடைய இருதயத்துல நமக்கு தேவையான அத்தனை விருப்பங்களையும் ஆசைகளையும் தேவையான அளவுக்கு லோடு நமக்கு ஏற்று நம்முடைய இருதயத்துல ஏற்றிக்கொண்டு தேவனிடத்தில் ஒரு சின்ன ஒரு பெயரளவுக்கு அவர்கிட்ட போய் ஒரு சின்ன ஒரு பெயரளவுக்கு நிற்கிற ஒரு அனுபவமாக தான் இருக்கிறது. அந்த மேல் அதிகாரி எப்படி கையெழுத்து போட்டு அந்த ஃபைலை மூடுறாரோ, சரி நீ கேட்டுட்ட, உன் விருப்பம் இருதயம் முழுக்க உன் விருப்பத்தால நிரம்பி இருக்குது, இதுல என் சித்தம் இல்லை, ஆனாலும் என்கிட்ட வந்திருக்க, சரி என்று சொல்லி நம்முடைய சித்தத்தை அவர் அனுமதிக்கிறார். அவர் மனம் முகர்ந்து அந்த சித்தத்திற்கு கையொப்பம் விடல. அவர் நம்முடைய விருப்பத்தை சரி விரும்பியாச்சு அப்படிங்கிறதுக்காக தான் சில நேரத்துல கையொப்பம் விடுகிறார். இன்னைக்கு அநேக நேரத்துல வாலிப பிள்ளைகளாகிய அநேகர், வாலிப பெண்களாகிய அநேக சகோதரிகள் திருமணம், வேலை வாய்ப்பு, வேலை காரியங்கள், இந்த 2 காரியத்துல அநேக நேரத்துல தேவ சித்தத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளாமலேயே அவர்கள் சுய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி தேவன் பதில் கொடுத்தார் என்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இந்த நாட்கள் அவர்களுக்கு மறுபடியும் முன்வைக்கிற வார்த்தை, வாலிப நாட்களில் 2 காரியங்கள் மிக மிக முக்கியம். ஒன்று வேலை. நாம் எந்த காரியங்கள், அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்பதை, வேலையை குறித்து தேவ சமூகத்தில் போய் நாம் நின்று ஜெபிக்க வேண்டும். தேவ சித்தத்தை கேட்க பழகும். 2வது திருமணம். இந்த 2 காரியத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள தவறிவிட்டால் அவர்கள் வாழ்கிற அடுத்து 50, 60, 70 ஆண்டுகள் இந்த பூமியிலே அவர்கள் தேவ சித்தம் செய்யாத காரணம் ஒன்றே ஒன்று நிமித்தம் நரக வேதனையை அவர்கள் அனுபவிப்பார்கள். இன்னைக்கு அந்த வரிசையில் நம்முடைய பிள்ளைகள், அல்லது நாம் இல்லாதபடிக்கு இந்த நாட்கள்ல இந்த சத்தம் வந்த உடனே ஜெபிக்க ஆரம்பித்தரலாம். ஆண்டவரே, என் வேலையை குறித்து, என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து, என் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, என் பிள்ளைகள் அடுத்து எந்த தேசத்துல, எந்த இடத்துல, எந்த கல்லூரியில, எங்கு போய் படித்து என்ன காரியத்திற்கு அடுத்தது கொண்டு போகிறீங்களோ உங்க சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்தோத்திரம் எல்லா திறந்த இருதயத்தோடு கூட அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமே. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதிலே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23:11 வசனம், 12 வசனம். கேகிலா பட்டணத்தார் அப்படின்னு ஒரு பட்டணத்தார். அந்த வசனத்தை படிக்கமா? கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ, உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர் அவன் வருவான் என்றார். 12வது வசனம். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். இங்கே இந்த 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் அதுல கவனிக்கும் போது, இதோ பெலிஸ்தியர், வாசிங்க, இதோ பெலிஸ்தர்
கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி கடற்சீகளை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்துல படிக்கிறோம், தாவீது ஆண்டவருடைய சித்தத்திற்காக தன்னை காத்து, தன்னை தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ சித்தத்தை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஆண்டவரே, இந்த கேகிலா பட்டணத்தார் என்னை ரொம்ப விசாரிக்கிறாங்க, ரொம்ப நேசிக்கிறாங்க. எனக்கு தேவையான தங்கும் இடத்தை, தேவையான தானியத்தை, எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை அவங்க பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க. நான் இந்த பட்டணத்துல தங்கலாமா, அல்லது இந்த பட்டணத்திலே நம்ம வாசம் பண்ணலாமா, அல்லது வேற இடத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், தாவீதே, நீ காண்கிற இந்த பட்டணத்தின் ஜனங்கள் உன்னை நேசிக்கிறது உண்மை, உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாத தானியங்கள் எல்லாம் உண்மையாய் கொடுக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய உள்ளம் சவுலின் கையில் ஒரு நாள் ஒப்பு கொடுக்கும் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாய் தன்னுடைய சித்தத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தாவீது எப்பெல்லாம் தேவ சித்தத்திற்காக தான் காத்திருக்கிறாரோ அப்ப எல்லா நேரங்களிலும் தேவன் தன் சித்தத்தை வெளிப்படுத்த தவறவே கிடையாது. உடனே கர்த்தர் சொல்கிறார், இந்த பட்டணம் உனக்கு வேண்டாம், இந்த குடிகள் உன்னை ஒரு நாள் சவுலின் கைகளிலே இரையாகும்படிக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த சம்பவத்துல நிறைய சம்பவங்கள் சொல்ல முடியும். ஆனால் குறிப்பா இந்த சம்பவத்தை ஏன் கோடிட்டு காண்பிக்கிறேன் என்றால், தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ள ஒருவர் காத்திருக்கும் போது அந்த மனிதனை ஆண்டவர் தன் சித்தத்தினால் நிறைத்து தன் சித்தத்தை வெளிப்படுத்தாமல் விட்டதே கிடையாது. உடனே கர்த்தர் சொன்னார், இங்க இருக்காத, இது கண்ணியாய் மாறும், இது உனக்கு வலையாக மாறும், இது உனக்கு பெரிய ஆபத்துல முடியும், நீ உடனே இந்த இடத்தை விட்டு புறப்படுன்னு சொல்லி தேவன் பேசினார். அப்படியானால் இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய ஜீவியத்துல நமக்கு தேவன் காண்பிக்கிற எல்லா காரியங்களிலும் அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அந்த சித்தத்தை தெரிந்து கொள்வோமானால் நமக்கு வருகிற எல்லா சூழல்களிலும் இந்த சித்தம், ஆண்டவருடைய சித்தமானது நம்மை செம்மையாய் பாதுகாக்கும். ஒருவேளை அழிவு போன்ற, நஷ்டம் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் இந்த தேவ சித்தத்தின்படியே ஒரு மனுஷன் ஓட ஆரம்பித்தால் இந்த தேவ சித்தம் அவனை மெய்யான பூரண இளைப்பாறுதலுக்குள்ள அவனை கொண்டு போய் சேர்க்கும். இந்த நாட்கள்ல இந்த எருதுவை குறித்து நான் உங்களோடு சொல்லும்போது, பாடுபடுகிற தேவ சித்தத்தை, தன் எஜமானின் சித்தத்தை செய்கிற எருதுவா இருக்கிறது. வேத புஸ்தகத்தில் அநேக தேவ சித்தத்தை செய்தார்கள், அநேக தேவ சித்தத்தை செய்யாமல் போனார்கள். உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நினைப்பூட்டுகிறேன். தேவ சித்தத்தை அறிந்து கொண்டவர்களின் அல்லது அறிந்து கொண்டவர்கள் 7 விதமான அடையாளங்களை குறித்து நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனிதன் தேவ சித்தத்தை தெரிந்து கொண்டான், நான் தேவ சித்தத்தை தெரிந்து கொண்டேன், இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவனுடைய சித்தம் என்று தெரிந்து கொண்டான் என்று ஒருவர் சொல்வார் என்றால், தேவ சித்தத்தை தெரிந்து கொண்டவர்களுடைய 7 அடையாளங்கள் என்ன? தேவ சித்தம் ஒருவன் தெரிந்து கொண்ட உடனே முதலாவது, இது தேவ சித்தம் தான் என்று எப்படி சொல்ல முடியும் என்றால், அவனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். ஏசாயா 32:17 படிக்கிறோம், ஒரு பெரிய சமாதானத்தை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, ஸ்தோத்திரம், இந்த தேவ சித்தத்தை அறிந்து கொண்டவன் என்று சொல்லும்போது, தேவ சித்தம் வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். தேவன் அந்த ஒவ்வொரு அனுதின வேத வாசிப்பின் நேரத்துல அனுதின வேத வாசிப்பை அவன் சரியாய் செய்யும் போது வசனத்தின் மூலம் இருந்து தன்னுடைய சித்தத்தை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். சங்கீதத்துல நாம் அதை நிறைய படிக்க முடியும். அதற்கு 119, 105 நாம் அதை கவனிக்கலாம். மூன்றாவது சொல்லுகிறேன், தேவ சித்தத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால், சபையில் இருக்கிற சக விசுவாசிகள், நம்மோடு நெருங்கி பழகுகிற நம்முடைய அந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகள், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு காரணமா இருக்கிற சில தேவ பிள்ளைகள், சக விசுவாசிகள் அதை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். தானியேல் 2:17-19 படிக்கிறோம், இந்த நண்பர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற அந்த சூழல்ல
சாட்சியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் சக விசுவாசிகள் மூலம் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோம், தேவ சித்தம் தான் என்று உறுதிப்படுத்தப்படும். நான்காவது, நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய தைரியம் இருக்கும். அந்த இதுதான் தேவ சித்தம் அப்படின்னா குழப்பத்தோடு இருக்க மாட்டோம். சில நேரத்துல தேவ சித்தம்னு சொன்ன அநேகருடைய வாழ்க்கையில ஒரு மறுபடியும் ஒரு கேள்வி எழுப்பி, பிரதர் இது தேவ சித்தமா, சிஸ்டர் இது தேவ சித்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குமானால் அவர்கள் உள்ளத்துல சரியாய் தைரியம் கொள்ளவில்லை என்று அர்த்தம். அவர்கள் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார், கர்த்தர் தான் எனக்கு தந்தார் என்று சொல்லி உள்ளத்திலிருந்து தைரியமான வார்த்தைகள் அவங்க வாயில வரும். அப்ப அந்த தைரியமான வார்த்தைகளின் மூலம் தேவ சித்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அஞ்சாவது, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 10-14 வசனத்தின்படி நமக்கு தேவ சித்தம் என்றால் சில காரியங்களின் மூலம் அடையாளப்படுத்துவார். ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்போது எலேசர் போகிறார். போகிற வழியில எதெல்லாம் ஸ்தோத்திரம் தனக்கு அடையாளமாய் வேண்டும் என்று கேட்டாரோ அந்த அடையாளங்களின் படியே கர்த்தர் எலேசரை நேர்வழியாய் நடத்தி கொண்டு போய் தேவனுடைய சித்தத்தை உறுதிப்படுத்தி அடையாளங்களினால் நிறைவேற்றி காண்பித்தார். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையில சில அடையாளங்கள் நிறைவேறுகிறது என்றால் அது தேவ சித்தம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆறாவது, அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்துல 16 தொடங்கி 19 வசனங்கள் வரைக்கும் படிச்சீங்கன்னா நம்மை சுற்றிலும் இருக்கிற மற்ற விசுவாச பிள்ளைகளோ புறமதஸ்தர்களோ குடும்பத்தினர்களோ யாரா இருந்தாலும் அநேகர் நம்மை சுற்றிலும் இருக்கிற மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் அந்த பகுதியை படித்து அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக எபிரேயர் 13:21 அந்த பகுதியை நாம் படிக்கும் போது நாம் இதுதான் தேவ சித்தம் என்றால் அந்த சித்தத்தின் மூலம், அந்த காரியத்தின் மூலம் நாம் எங்கெல்லாம் போகிறோமோ ஆண்டவர் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார், ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படியானால் இந்த 7 காரியங்கள் வழியாக தேவ சித்தம், தேவ சித்தத்தின் அதாவது தேவ சித்தத்தை அறிந்து கொண்டவர்களுடைய 7 வித அடையாளங்கள், இந்த 7 குறிப்புகள் வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படியானால் இந்த நாட்கள்ல நான் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை தேவ சித்தம் அல்லது பாடுபடுதல். இது எருதுவினுடைய ஜீவியத்தில் இருக்கிறது. எப்படி எருதுவானது தன் எஜமானுடைய சித்தத்தை தன் எஜமானனுக்காக பாடுபடுகிறதோ அதே போல நம்முடைய எஜமானனாகிய நம்முடைய தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நம்முடைய எஜமானனுக்காக நாம் பாடுபட நமக்கு நியமிக்கிற பாடுகள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஸ்தோத்திர எருதுவின் ஜீவியத்தில் வெளிப்பட்ட அந்த தேவ சித்தம் என்கிற இறைச்சல், அந்த தேவ சித்தம் என்கிற இறைச்சல் மூலம் இன்னைக்கு சபை மகிமைப்படுகிறது போல நாமும் இந்த எருதுவை போல, இந்த எருது எப்படியெல்லாம் பாடுபடுகிறதோ அந்த பாடுகளின் மூலம் நாமும் தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு இன்னொரு வார்த்தையை மட்டும் சொல்றேன். எருது எப்படி ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் எப்படி இருக்கிறதோ ஒரு பக்கம் அது தேவ சித்தத்தின் பூரணத்தை வெளிப்படுத்துகிறது, இன்னொரு பக்கம் அது பாடுகளின் பூரணத்தை அது சித்தரிக்கிறது. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் போல எருதுவுக்கு 2 விதமான அடையாளம். ஒன்று தேவ சித்தம், மற்றொன்று பாடுபடுதல். இந்த பாடுபடுதல் அப்படிங்கிறதை குறித்து ஓரிரு வசனத்தில் நான் மேலோட்டமாய் சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 4:17 படிக்கிறோம், அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவங்கள் நீங்கிவிடும். ஆண்டவர் இந்த பவுல் மூலம் மக்கதுனியா பட்டணத்தில் இருந்து கொரிந்து சபை கடிதத்தில் எழுதுகிறார், இன்றைக்கு இருக்கிற இந்த பாடுகள் சீக்கிரத்தில் அது நீங்கும் என்று எழுதுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இக்காலத்து பாடுகள் அது ஸ்தோத்திரம் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடவே முடியாது என்று அதை காண்பிக்கிறார். அப்போஸ்தலர் 14:22 அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் போக முடியும்,
உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யம் சேரலாம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார். அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு 3:12 யாரெல்லாம் தேவனுக்கு பக்தியாய் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு துன்பம் பாடுகள் வரும், ஆனாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்படியானால் ஏன் இந்த பாடுகள்? அதுக்கு நிறைய வசனம் உண்டு. 1-2 காரியத்தை நான் வேகமாய் சொல்லுகிறேன். ஏன்னா அந்த எருதுவை நான் குறித்து சொல்லும் போது, ஒன்று அது தேவ சித்தத்தின் பூரணம், மற்றொன்று பாடுகளின் பூரணம். ஏன் பாடுகள்? ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள்? இன்னைக்கு இந்த செய்தியை நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்கன்னா, ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுப்பியிருப்பீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த எருதுவின் ஆசீர்வாதங்கள். நான் உங்களோடு சொல்லுகிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள்? என்னோடு கூட ஆராதிக்கிற, என்னோடு கூட திருவிருந்து எடுக்கிற, என்னோடு கூட ஊழியத்துக்கு பங்கெடுக்கிற மற்ற விசுவாசிகள் எல்லாம் நல்லா இருக்காங்களே, மற்றவங்க எல்லாரும் அவங்களுடைய குடும்பங்களோடு அவங்களுடைய தேவைகளோடு கூட ஆசீர்வாதமா இருக்காங்களே, ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள், எனக்கு மட்டும் இந்த சோதனை என்று கேட்டால், ஒரு சில காரியத்தை சொல்கிறேன். அவர்களை ஏன் அவர்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லாமல் எனக்கு ஏன் இந்த பாடுகள், அதை மட்டும் நான் ஹைலைட் பண்றேன். முதலாவது, என்னை பக்குவப்படுத்துவதற்காக இந்த பாடுகள் மிக மிக அவசியம். என்னை ஏன் பக்குவப்படுத்த வேண்டும்? மற்றவர்களை எல்லாரையும் விட என்னை மேலாய் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். யோசேப்பு யாக்கோபின் வீட்டில 13 பிள்ளைகள், 12 ஆண் மக்கள், ஒரு பெண் பிள்ளை. இந்த 13 பிள்ளைகள் இருக்கிற அந்த வீட்டுல எல்லாரையும் விட அதிக பாடுகள் பட்டாரே யோசேப்பு. ஏன் யோசேப்பு இவ்வளவு ஜீவியத்துல பாடுபட்டார்? 22 ஆண்டுகள் ஆச்சு அந்த பாடுகள் முடிஞ்சு அந்த ஆசீர்வாதத்தின் உயர்வை காண. 17 வயசில் வீட்டை விட்டு புறப்பட்டவர் 30 வயசு வரும்போது அந்த பார்வோனுடைய அரண்மனையில் நிற்கிறார். மறுபடியும் யாக்கோபுவின் பிள்ளைகள் எல்லாரும் எகிப்து நாட்டுல வந்து தானியம் கொள்ள வரும்போது யோசேப்புக்கு முன்னாடி வணங்கும் போது கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் பாடுகளுக்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த 22 ஆண்டுகள் தேவன் பக்குவப்படுத்த ஆரம்பிச்சார். யோசேப்பு சிறைச்சாலையில யோசேப்பினுடைய பாடுகள், உபத்திரவங்கள், வீணான குற்றச்சாட்டு, பொய்யான காரியங்கள் என்னென்ன வந்தாலும் எல்லா சூழல்களிலும் கர்த்தர் இந்த மனிதனை பக்குவப்படுத்தி எல்லாரையும் விட மேலான இடத்தில் ஆசீர்வதிப்பதற்காக தேவன் பக்குவப்படுத்தினார். இன்னைக்கு ஏன் இந்த பாடுகள் கேட்டீங்கன்னா, நாம் மற்ற எல்லாருக்கும் ஒரு நாள் கொடுக்க போகிறோம். நம்முடைய கைகள் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் எல்லாரையும் விட அதிகமாய் பாடுகளை நமக்கு தேவன் அனுமதிக்கிறார். அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட நம் மூலம் அவர்கள் நன்மை பெற வேண்டும் என்றால் நாம் பக்குவப்படுத்த வேண்டும். அப்ப நம்ம பக்குவப்பட்டால் ஆசீர்வாதம். இரண்டாவது, ஒரு நித்திய வெகுமதிக்காக நாம் பாடுகளை ஸ்தோத்திரம் அனுபவிக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய டார்கெட், நம்முடைய லக்கு இந்த பூமி அல்ல, அது நித்திய ஜீவன். நித்தியம் வரைக்கும் நித்திய வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். இந்த நித்திய வெகுமதியை காண பாடுகள் அவசியம். மூன்றாவது, சில தற்பெருமைகளை உடைக்கிறதற்கு ஒரு வல்லமையுள்ள சம்மட்டியாக தேவன் பாடுகளை அனுமதிக்கிறார். எப்படி ஒரு சுத்தியலை எடுத்து ஸ்தோத்திரம் நாம் உடைக்கிறோமோ, சம்மட்டி எடுத்து அடிச்சு உடைக்கிறோமோ, அதே போல நமக்குள் இருக்கிற சில தற்பெருமைகள், நமக்குள் காணப்படுகிற சில மனமேட்டிமைகள், கர்வங்கள், ஆணவ பேச்சுகள், ஸ்தோத்திரம், திமிரு, அநேக காரியங்கள், இதையெல்லாம் உடைச்சு நமக்கு நல்ல மனத்தாழ்மையை தந்து ஆசீர்வதிப்பதற்கு ஒரு சம்மட்டியாக தான் பாடுகளை வச்சிருக்கிறார். ஆமென். நான்காவது, ஏன் பாடுகள் என்று கேட்டால், நம்மை போல பாடுள்ளவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல நாமும் அந்த பாடுகள் வழியாக சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக, பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கதான் நமக்கு இந்த பாடுகள். அப்படியானால் எருதுவை குறித்தெல்லாம் படிக்கும் போது நாங்கள் சொல்கிற இந்த சத்தியம் எல்லாம் உங்க மனதுக்குள்ள வரணும். ஏன் எனக்கு இந்த பாடுன்னு கேட்டால் இது எல்லாம் உங்களுக்கு தான். அடுத்தது,
நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று நிரூபிக்கிறதற்கு நாம் சில பாடுகள் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. நீங்கள் தேவ மனுஷன், தேவ பிள்ளை, நீங்கள் தேவனுடைய வாய், தேவ தீர்க்கதரிசி, தேவனுடைய நற்கந்தம், தேவனுடைய கைகளில் பிரயோஜனப்படுத்துகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால், பாடுகள் வழியாக தான் நாம் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று நாம் நிரூபிக்க முடியும். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், இந்த பாடுகள் வழியாய் நாம் கடந்து போகும்போது இந்த பாடுகள் கூடவே பரமனும் கடந்து வருகிறார். ரிச்சர்ட் உம்பிரான் என்கிற ஒரு தேவ மனிதரை குறித்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. பாடுகளுடைய ஸ்தோத்திரம் உச்சத்தில் கடந்து போனவர். அவர்கள் பட்ட பாடுகள் இன்றைய வரைக்கும் நம்முடைய உள்ளத்துல அவர் பட்ட பாடுகளின் ஒரு பகுதியை கூட நாம் அனுபவிக்கிறோம். அந்த பாடுகளின் வழியாய் பரமன் கூடவே சென்றார். பரமன் கூடவே சென்று அந்த ரிச்சர்ட் உம்பிரான் என்கிற தேவ மனுஷனை பாடுகளின் வழியாய் கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ எனக்குரியவன், நான் உன்னுடையவர் என்று சொல்லி அதை நிரூபித்து காண்பிச்சார் கம்யூனிஸ்ட் நாடுகளில். இன்றைக்கும் ரிச்சர்ட் உம்பிரான் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாய் இருக்கிறார். பாடுகள் படுகிற மனுஷன் யாராவது ஒருவர் இருக்கிறார் என்றால் இந்த தேவ மனுஷனுடைய சுயசரிதையும் சிலுவை பாடுகளையும் தியானிக்கும் போது இந்த 2 சம்பவத்தின் வழியாய் நான் கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள், நாம் புரிந்து கொள்ள முடியும். கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள்? தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ வழி விலகி செல்லாமல் சீராக ஜீவிக்க வேண்டும் என்றால் பாடுகள் மிக மிக அவசியம். நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும்போது, உயர்வுகள் வரும்போது, மேன்மைகள் வரும்போது நாம் நம்மை அறியாமல் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதையை விட்டு வழிவிலகி வேற எங்கேயோ செல்கிறோம். அப்படி வேறு எங்கேயாவது செல்லக்கூடாமல் இருப்பதற்காக தான் சில நேரத்துல ஒரு முட்களை, பாடுகளை நம்முடைய ஜீவியத்துல கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் பாடுகள் என்று கேட்காதீர்கள். நீங்களும் நானும் வழிவிலகி செல்லாமல் அவர் நமக்கு நியமித்த பாதையில சீராய் போய் சேர நமக்கு பாடுகளை கர்த்தர் தருகிறார். ஆமென். அப்படியானால் பாடுகளின் வழியாக தான் கர்த்தர் நமக்கு மகிமையை வைத்திருக்கிறார். அவரோடு கூட பாடுபடுவோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இந்த நாட்கள் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். எருதுகள் எதைக்கு அடையாளம்? எருதுகளை குறித்து 2 காரியத்தை நான் மையப்படுத்துகிறேன். ஒன்று, அது தேவ சித்தத்தின் பூரணம். நாம் தேவ சித்தத்தை செய்யும் போது அதற்கு தான் தாவீதை குறித்து சொன்னேன், சில கண்ணிகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். 2வது இங்கே சொல்லும்போது சொன்னேன், தேவ சித்தம் மட்டுமல்ல, அது பாடுபடுகிறதுக்கு அடையாளம். பாடுபடுவது மிக மிக அவசியம். யோபுவின் பாடுகள், அதை நான் விவரிக்க நேரம் இல்லை, நமக்கு தெரியும். யோசேப்பின் பாடுகள், யோபுவின் பாடுகள், அநேக தேவ மனிதர்களுடைய பாடுகள். இன்னொன்னு சொல்ற, எல்லாவற்றுக்கு மேலாக இவருடைய பாடுகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய ஆண்டவருடைய பாடுகள். கெத்சமனே தோட்டத்துல மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல நம்ம அந்த சம்பவத்துல படிக்கிறோம். கெத்சமனே தோட்டத்துக்குள்ள வந்து விட்டார். தன் சீஷர்களோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். சீஷர்களை ஜெபிக்க சொல்லிட்டு அவர் தனித்து போய் ஜெபிக்கிறார். அங்கு சொல்லும் போது அந்த வசனத்தை படிக்குமா? 39ஆம் வசனம், மத்தேயு 26:39 படிங்க. படிங்க. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அந்த வார்த்தை தான் ஆகிலும், என் சித்தத்தின்படி அல்ல, ஆகிலும் இந்த பாடுகளாகிய இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குகிறதும் நீங்காமல் போகிறதும் உம் சித்தத்தின்படியே. இந்த பாடுகள் என்கிற இந்த பாத்திரம், இந்த உபத்திரம், வேதனை, இந்த கஷ்டம் என்கிற இந்த பாத்திரம், இந்த பாத்திரத்தை நான் நாளை காலை சுமக்க போகிறேன். நான் நாளை காலை சுமக்கும் போது
ஒருவேளை இந்த பாத்திரம் நீக்கி போட நீங்க சித்தமா இருந்தால் இன்னைக்கு இரவே அந்த பாத்திரத்தை நீக்கி போடுங்க. நாளை காலையில் அந்த பாடுகள் என்கிற பாத்திரத்தை நான் சுமக்க கூடாது. ஒருவேளை நாளைக்கு அந்த பாடுகள் என்கிற பாத்திரத்தை நான் சுமக்க வேண்டும் என்று நீங்க சித்தம் கொண்டிருந்தால் உன் சித்தத்தின்படியே ஆக கடவுள்னு சொல்லி தன் சுயாதீன சித்தத்தை கூட கர்த்தராகிய இயேசு பிதாவின் சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிறார். இந்த நாட்களில் நான் உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை, இந்த எருதுவின் இரைச்சல் ரெண்டு காரியத்தை நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கிறது. ஒன்று, தேவ சித்தத்தை செய்யுங்கள், தேவனுக்காக பாடுபடுங்கள். தேவ சித்தத்தை செய்யுங்கள், தேவனுக்காக பாடுபடுங்கள். இந்த ரெண்டு காரியத்தையும், ஒன்று தேவ சித்தம், இன்னொன்று தேவனுக்காக பாடுபடுதல். இந்த ரெண்டு காரியத்திற்காக தான் இந்த எருதுவினுடைய முகம் அல்லது எருதுவின் முகம் கொண்ட இரைச்சலின் சத்தம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த செய்தியின் மூலம், இன்னைக்கு இந்த சத்தத்தின் வழியாக நீங்க வேலை செய்கிற நேரமோ, தூங்குகிற நேரமோ, ஜெபிக்கிற நேரமோ, எந்த நேரமோ இந்த எருதுவின் சத்தம், இந்த தேவ சித்தம் செய், தேவனுக்காக பாடுபடு என்று சொல்லி இந்த சத்தம் இன்னைக்கு ஒலித்துக் கொண்டே இருக்குமானால் நல்ல கவனிங்க. தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க போறார் என்பதுல சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு இந்த சத்தத்தை சபையார் கேட்க பழகணும். தேவ மனுஷனாகிய நானும் நீங்களும் கேட்க பழகிவிட்டால் ஸ்தோத்திரம், இந்த எருதுகளின் மூலம் சபை வளரும். எருதுகளின் மூலம் சபையினுடைய பெருமைகள் நீங்கும். தேவ சித்தம் கேட்கிறவருடைய வாழ்க்கையில தேவன் சொல்கிற வார்த்தை, தேவ சித்தம் கேட்கிற காதுகள் கொண்டவர்கள் வெறுமையை நீக்கி அவர்கள் நிறையவே காணுவார்கள். அந்த குடும்பம் நிரம்பி வழிகிற நன்மையை சுதந்திரிக்கும். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திர பாடுபடுகிற இந்த அனுபவம், பாடுகள் ஒரு நாள் நம்மை கொன்று போடுவதற்கு அல்ல. இந்த பாடுகள் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரவாதியாய் நம்மை எடுத்து நிறுத்தும்படிக்கு தான் இந்த பாடுகள் நமக்கு கர்த்தர் நியமிக்கிறார். அப்படியானால் தேவ சித்தமும் பாடுபடுதலும் நம்முடைய ரெண்டு செவிகளில் இந்த இரைச்சலின் சத்தம் கேட்கட்டும் என்று நான் மனதார ஆசீர்வதித்து இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் மூலம் கர்த்தருக்கு மகிமையாய் அவருக்கு வாயாக நின்று அவருடைய வசனத்தை சொல்ல அடிமைக்கு கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வசனத்தை வாசித்த கர்த்தருடைய ஊழியக்காரி தேவனுக்கு வாயாக நின்று வசனத்தை ஸ்தோத்திரம் படித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் கூட இந்த எருதுவினுடைய ஜீவியத்தில் இருக்கிற ரெண்டு வித காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுபவிப்பாராக. பாடுகள் நல்லது, பாடுகளின் வழியாக ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். தேவ சித்தம் செய்வோம், கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.